சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். நேற்று வந்து நம்ம ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். அந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட் சம்மந்தமாக தான். அதாவது இந்த சர்வீஸ் லேண்ட் இந்த வெப்சைட்டில் ஒரு புதிய அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக வந்து அந்த அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லி நம்ம வந்து அந்த செய்தியை வெளியிட்டிருந்தோம். ஒருங்கிணைந்த நில ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி பட்டா, நம்பரு, சிட்டா, ஆப்பதிவேடு, எஃப்எம்பி இது எல்லாமே வந்து ஒரே ஆவணமாக கொண்டு வந்திருக்காங்க. ஒற்றைச்சாளர முறை போன்ற இந்த 4 ஆவணங்களும் தனித்தனியாக இருக்கிறத ஒரே ஆவணமாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நம்ம எப்படி பதிவிறக்கம் செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ திடீரென்று பார்த்தா நம்ம வீடியோ கீழே எண்ணிலடங்காத உறவுகள் வந்து கமெண்ட்டு என்ன கமெண்ட்னு போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க் வேலை செய்யலை அப்படின்னு கமெண்ட்டு. என்னடா அப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து பார்த்தா அந்த காலத்தை காணோம். நேற்று இருந்த அந்த காலம் இன்று வந்து இந்த வெப்சைட்லேருந்து நீக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் எனக்கு என்னென்னு புரியலை. சரி, புதிய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்களே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைக்கும்போது இது ஒரு ஏமாற்றமான ஒரு முறையாக வந்து ஆயிடுச்சு. சரி, பரவாயில்ல, ஓகே, நம்ம திரும்ப வந்து அதை கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, வந்துட்டோம். இன்றைக்கி ஒரு புதிய தகவலை நம்ம கற்றுக்கலாம் இல்லையா? ஸோ நான் இன்றைக்கி ஒரு புதிய தகவல், என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வருவாய் கிராமத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எத்தனை சர்வே நம்பரில் நிலங்கள் இருக்கிறது, அந்த ஒவ்வொரு சர்வே நம்பர்லேயும் எத்தனை சப்டிவிஷன் இருக்குது, அந்த சப்டிவிஷனில் அந்த நில உரிமையாளர்களுடைய பேரை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம இந்த வெப்சைட்டில் தான் போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இதை பார்த்திங்கன்னா நிறைய துணை வெப்சைட், அதாவது வந்து தனித்தனி வெப்சைட் இருக்குது. இதில் வந்து இது வேளாண்மைத்துறை வெப்சைட், இந்த தமிழ்நாடு அரசு வேளாண்மை உழவர் நலத்துறை இந்த வெப்சைட். இதை கிளிக் பண்ணோம்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுதான் மெயின் வெப்சைட்டு. இது வந்து இதோட டைஅப், இந்த நிலம் தொடர்பான ஒரு டைஅப் இருக்கிறனால இதில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, மண்வளம், இந்த தமிழ்நாடு அரசு வேளாண்மை உழவர் நலத்துறை, அதுக்குள்ளே போயிடலாம். விவசாயிகள் வந்து இதில் நிறைய விஷயங்களை கவனிக்கலாம். உண்மையிலே ரொம்ப அற்புதமான ஒரு இணையதளம். இந்த இணையதளத்தோட லிங்க் வேணுனாலும் நான் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் தரேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த வெப்சைட் சர்வீஸ் லேண்ட் அந்த வெப்சைட் வழியாக நீங்கள் வந்து செய்யலாம். இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடலாம். ஓகேவா? இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து சர்வே நம்பர் வாரியாக உங்களை எத்தனை சப்டிவிஷன் இருக்குது, அவங்க அந்த ஓனர்ஸ்களோட பெயர்களை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? அது கீழே நீங்கள் எப்படியே இந்த வெப்சைட் ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் மண்ணின் நிலையை அறிய அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. இது உண்மையிலே நம்மளுடைய விவசாய நிலத்தோடைய மண் தன்மையை குறித்து நம்மளுக்கு வந்து இந்த பகுதி விளக்கும். இதுக்குள்ளே போனோம்னா நம்ம இந்த மண்வள சான்று கூட நம்ம பெறலாம். ஸோ இந்த இடம் வந்து இத்தனை மண்வளம் பெற்றதாக இருக்குது அப்படின்னு தகவல். ஓகே, இப்போ நம்ம வந்து முதல்ல மாவட்டத்தை சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மாவட்டம் ராமநாதபுரம். உங்கள் மாவட்டத்தை எதுவும் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ரெண்டாவது வந்து வட்டம், எங்கள் வட்டம் திருவாடனை. உங்கள் வட்டம் எதுவும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. வருவாய் கிராமம். ஓகேவா? வருவாய் கிராமம் எங்களுக்கு வந்து வருவாய் கிராமம் வந்து ஓகே, மங்களக்குடி எங்கே இருக்குது? அந்த இருக்குது. ஓகே, இப்போ வந்து சர்வே நம்பர். இப்போ சர்வே நம்பரை கிளிக் பண்ணோன்னே இப்போ எங்கள் மங்களக்குடியில் மட்டும் சர்வே நம்பர் எத்தனை சர்வே நம்பர், கிட்டத்தட்ட 500 வரைக்கும் வந்து சர்வே நம்பர் இருக்குது. இப்போ பர்டிகுலராக உங்களுக்கு வந்து உங்கள் சர்வே நம்பர் மெயின் நம்பர் மட்டும்தான் தெரியுது. உட்பிரிவு நம்பர் வந்து உங்களுக்கு ஒரு வேலை தெரியுது. இப்போ உங்கள் சர்வே நம்பர் வந்து முழு புலப்படமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃப்எம்பி பார்த்தீங்கன்னா இந்த சர்வே நம்பர் இப்போ 409 இருக்குன்னா 409 முழுசாக இருக்கும். அதில் உடைக்கப்பட்ட நபர்கள் அப்படியே சப்டிவிஷன் பண்ணி பிரித்து இருக்கும். ஸோ அதில் எத்தனை சப்டிவிஷன் நடந்திருக்கு அவங்களோட பெயர்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் எந்த சர்வே நம்பர் உங்களுக்கு தேவையோ அந்த சர்வே நம்பரை நீங்கள் கிளிக் கொடுத்துக்கலாம். இப்போ உதாரணமாக வந்து நான் என்னுடைய சர்வே நம்பரை நான் வந்து கொடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, 105க்கு வந்துடலாமா? எஸ், என்னோடய பேர் இருக்கான்னு பார்த்தலாம்ல. ஓகே, இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இங்கிட்ட வந்து உரிமையாளரோட பெயர் இது உடனே வந்துடாது. இப்போ நீங்கள் இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா வராது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கேப்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். 2212. ஓகே, இப்போ வந்து கெட் ஓனர்ஸ் இப்போ வந்துடும் பாருங்கள் பேர். ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 105ல் ஃபுல்லாகவே வந்து 10, 11, 11B, 13, 14A இதில் ஒவ்வொருத்தருடைய உரிமையாளர்கள் பெயர் ஃபுல்லாகவே இதில் வந்துடுது பாருங்கள் மேக்ஸிமம். ஓகேவா?
நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா இப்படி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதில் என் பேர் வருதா? ஓகே, இந்த வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 105ல் 6 வந்து என்னோடது. ஓகே, இப்போ நான் அதை கிளிக் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து என்னோடய கைபேசி எண் கேட்குறாங்க. இப்போ என்னோடய மண் வளத்தை குறித்து நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்னோடய நிலத்தில் என்னென்ன விளையும், என்னென்ன விளைவிக்கலாம், எவ்வளோ மண் சத்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நீங்கள் இது மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்கள் கைபேசி எண்ணை நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் சமர்ப்பிக்க அப்படின்றதுல இதை கொடுத்தோடனே பாருங்கள், ஃபுல்லாக வந்து மண் வள அட்டை இதை நம்ம வந்து பதிவிறக்கம் செஞ்சு கொள்ளலாம். இதில் குறிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இதை பிடிஎஃப்பாக வேணுமா, இதில் வந்து பயிரிட உகந்த பயிர்கள் உங்கள் நிலத்தில் வந்து எந்த மாதிரி பயிர்களை பயிரிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அதையும் தேர்வு செஞ்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நெல், மானாவரி ரெண்டுமே வந்து பதிவு பண்ணிக்க முடியும். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா வாழையும் போடலாம். என்னுடைய இதில் வந்து வாழை போடலாம். ஸோ வாழையில் என்ன ரகம் போடலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து வந்திருக்கு. இதையும் தாண்டி பார்த்திங்கன்னா இப்போ பயிர் தேர்வு செய்ய அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் வந்து நீங்கள் வந்து தேர்வு செஞ்சுக்கலாம். எந்த பயிர் செய்ய போகிறீங்க அப்படின்னு வகையை தேர்ந்தெடு. நான் நெல், ஓகேவா, நெல் தான். இல்லை மானாவரி, ஓகே, பரிந்துரைக்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஓகே, இப்போ வந்து நான் எப்படி அதை விளைவிக்கிறது அந்த டீட்டெயில் ஃபுல்லாகவே இதில் இருக்குது. நான் யூரியா வந்து எவ்வளோ போடணும், அதே மாதிரி மணிச்சத்து வந்து எவ்வளோ கிடைக்கும், டிஏபி நான் எவ்வளோ போடலாம், அதே மாதிரி வந்து பொட்டாஷ் நான் எவ்வளோ போடலாம், இந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து எப்படி வந்து இந்த மண்ணை வந்து நான் விவசாயத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பயன்படுத்துறது அப்படிங்கிற டீட்டெயில். அதாவது நீங்கள் வாழை போடணும்னா அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம மண்ணை வந்து அந்த மாதிரி நம்ம இதுக்கு பழக்கணும் அப்படின்னா மகசூல் வந்து நல்லா எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து அற்புதமான ஒரு தகவல் தான். விவசாயம் செய்யக்கூடிய நபர்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இதை நீங்கள் பிரிண்ட் வேணுனாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இங்கே குறுஞ்செய்தி அனுப்ப அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துடும். இங்கே இருக்கக்கூடிய தகவல் எல்லாம் உங்கள் மொபைலுக்கு மெசேஜ் வந்தவோ சக்ஸஸ்ன்னு வந்துருச்சா. ஓகே, இப்போ ஒரு மெசேஜ் வந்து உங்கள் மொபைலுக்கு வந்துடும். அதில் டீட்டெயில் வந்து இந்த நிலத்துக்கு நீங்கள் என்னென்ன பயன்படுத்தணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து வந்துடும். இதையே நீங்கள் வந்து பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகும். இது மண்வள அட்டை அப்படின்னு இதுக்கு பேர் சொல்கிறாங்க. ஓகேவா, இது அற்புதமான தகவல் தானே. ஓகே, அந்த தகவல் நம்மளுக்கு கிடைக்கலைனாலும் இந்த தகவல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இல்லையா, அதனால் ரொம்ப சந்தோஷம். பகிருங்க, மற்ற உறவுகளுக்கும் இந்த தகவலை பகிருங்க. நம்ம குறிப்பாக வந்து பட்டாரோட பேர்களை பார்த்துருக்கோம். சப்டிவிஷன் செய்யப்பட்ட எத்தனை சப்டிவிஷன் இருக்குது, சர்வே நம்பர் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். உண்மையாலுமே இந்த ஆப்ஷன் ரொம்ப அற்புதமான தகவல் தான். ஓகே, மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு சந்திக்கிறேன். நன்றி.